வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சியினருக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதிக்கும் கீதா கோபிநாத்துக்கும் இடையே சந்திப்பு. ஜனாதிபதி பொது மன்னிப்பு விவகாரம் நீதி அமைச்சின் அதிகாரியிடம் சிஐடி வாக்குமூலம். தமிழகத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை பெண். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அனைவரையும் சிறையில் அடைக்கப் போவதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புலனறுவை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், எதிர்வரும் தேர்தல் காலம் வரும்போது எதிர்க்கட்சியின் அனைத்து அரசியல்வாதிகளும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி அமைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்ற எவரேனும் உத்தேசித்திருந்தால் அவர்களினால் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை மட்டுமே பிடித்து வைத்திருக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த தேர்தலின் போது எதிர்க்கட்சியினர் சிறையில் இருப்பார்கள் எனவும் அது தமது தேவைக்கான அல்ல எனவும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் சிறைக்கு செல்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி இன்று மற்றொரு மாநகர சபை மற்றும் 2 பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ரத்தினபுரி மாநகர சபை, தம்புள்ளை மற்றும் கல்பட்டி பிரதேச சபைகளின் அதிகாரத்தையே இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. இன்று இடம்பெற்ற ரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் KDRI கட்டுக்கம்பல 14 வாக்குகளை பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் 12 வாக்குகளை பெற்றார். அதேபோன்று தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவராக ரகசிய வாக்கெடுப்பில் 15 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் WM திலகரத்ன தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதிர்க்கட்சியில் இருந்து 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் 6 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் 5 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். கல்பட்டி பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தார் முகமது ரிஸ்கான் நேற்று நியமிக்கப்பட்டார். நேற்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் 16 வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமது ஆசிக் 15 வாக்குகளை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது: இன்றைய தினம் கொழும்பு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுடன் ஆரோக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது. பொருளாதார சீர்திருத்தங்களில் இலங்கையில் வலுவான செயற்திறன் மற்றும் உத்வேகத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி அனுருவுடன் கலந்துரையாடினேன். இந்த சீர்திருத்தங்களுக்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்து இலங்கையர்களுக்கும் நீடித்த நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு இன்றி அமையாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையை பயனுள்ளதாகவும் திறனானதாகவும் மாற்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது தொடர்பிலான பயிற்சி பட்டறை நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. AI for Transformation Public Service என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டறையில் ஜனாதிபதி செயலகத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
அத்துடன் அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டமான அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டத்திற்கான ஆரம்ப முன்னெடுப்பாக அதிகாரிகளுக்கு தெளிவூட்டல் மற்றும் அவர்களை தயார்படுத்தல் பொதுச் சேவைக்குள் செயற்கை நுண்ணறிவு குறித்த முன்னேற்றகரமான அணுகுமுறையை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவுக்காக இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் விராய் கெலி பத்ராஸ் வெற்றி பெற்றுள்ளார். 117 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் 61 வாக்குகளை விராட் கெலி பல்தசார் பெற்றுக்கொண்டதோடு எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ரீசா ஷெரோக் 54 வாக்குகளை பெற்றுக்கொண்டார். கொழும்பு மாநகர சபையின் முதல் அமர்வு உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது மேயர் தெரிவு ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்படுமா அல்லது திறந்த வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்படுமா என்பது தொடர்பில் சபையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. மாநகர சபையின் மேயர் தெரிவு முறைமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன பயங்கர வாக்கெடுப்பு நடத்துமாறு கோரிக்கை விடுத்தன. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவை எதிர்த்தனர். நீண்ட நேர வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் நேரடியாக கொழும்பில் புதிய மேயரை தெரிவு செய்ய ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதற்கான முன்மொழிவு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் வராய் கெலி பல்தாஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் டீசா ஷெரோக் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ முழுமையான வெற்றியை பெறவில்லை. தேசிய மக்கள் சக்தி சார்பில் 48 உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் 29 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 13 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் 5 உறுப்பினர்களும் தெரிவாகின. மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் 4 உறுப்பினர்களும் சுயேட்சை குழு எண் 3 சார்பில் 3 உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் சார்பில் 2 உறுப்பினர்களும் ஐக்கிய சமதானி கூட்டணி சார்பில் 2 உறுப்பினர்களும் சுயேட்சை குழு எண் 4 மற்றும் 5 சார்பில் தலா 2 உறுப்பினர்களுமாக 4 உறுப்பினர்களும் தெரிவாகின. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தேசிய மக்கள் கட்சி, தேசிய விடுதலை முன்னணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு, சுயேட்சை குழு எண் 1 மற்றும் சுயேட்சை குழு எண் 2 சார்பில் தலா ஒவ்வொரு உறுப்பினர்களும் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகின. தமிழகம் கரூரில் இலங்கை பெண் ஒருவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பரமக்குடியில் அமைத்துள்ள ஒரு வீட்டில் 52 வயதான குறித்த இலங்கை பெண் பணியாற்றிய நிலையில் அந்த வீட்டின் 92 வயது மூதாட்டியை கொலை செய்துவிட்டு தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக முறையிடப்பட்டது. இதனை அடுத்து குறித்த நகைகளை அவர் 36 வயதான தனது மகனிடம் ஒப்படைத்திருந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் நேற்று காலை தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. காற்றின் வேகத்தினால் தீப்பரவல் அதிகரித்துள்ளதாகவும் தீச்சுவாலைகள் நீண்ட தூரம் காற்றினால் வீசப்படக்கூடும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று வீசுவதனால் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாமையினால் உடனடி நடவடிக்கையாக படையினரின் உதவியை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நாடியுள்ளது. தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பலாலி கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ ராஜராமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்று முதல் பொதுமக்கள் வழிபாடு செய்ய உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்றிலிருந்து மக்கள் சுதந்திரமாக ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியும் என்று இராணுவத்தினர்கள் தெரிவித்தனர். நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், இராணுவ அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆலய சூழலில் உள்ள பகுதிகளான பலாலியில் இருந்து மக்கள் வெளியேறியதை தொடர்ந்து அப்பகுதி இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே நேற்று முதல் மக்கள் அங்கு சுதந்திரமாக செல்வதற்கு இராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளனர்.
ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதியொருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சின் நிர்வாகத்தர அதிகாரி ஒருவரிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட பின்னர் குறித்த நபரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்களா என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள 28 சிறைச்சாலைகளுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அவர்கள் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதியின் விடுதலை தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியஸ்தர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவலக அமைச்சுக்கு சொந்தமாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் விற்பனை செய்வதற்கான விலை மனு கோரப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களில் 16 சொகுசு வாகனங்கள், ஏனைய வாகனங்கள் 3 மற்றும் பழைய வாகனங்கள் 3 உள்ளடக்குவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை பிரஜைகள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இந்த விலை மனு கோரலில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவலக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையர்கள் தங்கள் அடையாள அட்டையின் சான்றளிக்கப்பட்ட நகலையும் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளை பொறுத்தவரை விலைமனு கோரல்களை சமர்ப்பிக்கும் போது பதிவுச் சான்றிதழின் சான்றல் அளிக்கப்பட்ட நகலையும் இணைக்க வேண்டும். அதன்படி ஆர்வமுள்ள விலைமனுதாரர்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் சிரேஷ்ட உதவி செயலாளர் அல்லது போக்குவரத்து அலுவலரை 0112186076 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 2023-2024 காபோத்ரா உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை மாகாண மட்டத்தில் பாராட்டும் நிகழ்ச்சி திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது. அங்கு 2023-2024 காபோத்ரா உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பெறுபவர்களை பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து 60 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிதி புலமை பரிசில் மற்றும் சான்றிதழை வழங்க திட்டமிட்டுள்ளது. 2023-2024 பரீட்சைகள் தொடர்பான பரீட்சை திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட பெறுபவர்களை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மாகாண மட்டத்தில் செயற்படுத்தப்படும் திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி திட்டமாக 2023 காபோத்ரா உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற வடமாகாண மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு 2025 ஜூன் 22ஆம் தேதி கிளிநொச்சியில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 2023 காபோத்ரா உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு பாராட்டப்பட உள்ளனர். இதேவேளை ஏனைய மாகாணங்களிலும் விரைவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.